2026 முதல்வர் எங்கள் தலைவர் அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமா இருக்கோமா? எலெக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டோமா? ஆரம்பிச்சாங்க அண்ணாக்கு அப்புறம் கலைஞர், ஸ்டாலின், உதயநிதினு வரிசையா குடும்பமா ஆரம்பிச்சு, ஆனா இன்னைக்கு ஃபைனலா இந்த 26ஓட திமுக ஒருத்தர் வரணும்ல. எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்க தலைவர் வந்துட்டாரு. இத்தனை நாள் யாரும் இல்லாம இருந்தீங்க, தலைவர் வந்துட்டாரு. எனக்கு புரியுது அண்ணா, கொஞ்சம் விருதுநகர்ல இருந்து ஆரம்பிங்கண்ணா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிப்போம். கோயம்புத்தூர் 2021 வெற்றி ஒட்டுமொத்தமா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கிடைச்சிச்சு. தமிழகத்துல திமுக ஆட்சி அமைத்து இந்த கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னா, இப்படி ஸ்மார்ட் சிட்டின்னு அப்படி டிக்ளேர் பண்ணாங்க. நம்ம விக்னேஷ் பேசினார் பாருங்க. ஒரு 20 வருஷம் எம்எல்ஏ இருக்கவங்க கூட திமுக அப்படி பேச மாட்டாங்க இந்த தொகுதியை பத்தி. ஆனா நம்மள பார்த்து சொல்றாங்க, டிவி கீழே இருக்க மாவட்ட செயலர்களுக்கு தொகுதியை பத்தி பேச தெரியுமா, கொள்கையை பத்தி பேச தெரியுமான்னு. இதே இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலருக்கு கிணத்துக்கோட பத்தி பேசி பாருங்க, பேசுவாரு. அந்த ரோடு கான்ட்ராக்ட்ல 3%, அந்த டாஸ்மாக் கடை 4 கடை எந்து, அந்த பார் 5 எந்து, கட்டிங் எம்சி செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபாய் அனுப்பணும். 10 ரூபாய் அனுப்பலன்னா மாவட்ட செயலர் போஸ்டையும் புடிங்கிடுவாங்க. அந்த 10 ரூபாய் நேரம் மாப்பிள்ளைக்கும் மருமகனுக்கும் போகணும். இதுதான் திமுகவுடைய அரசியல் இன்னைக்கு. அவ்வளவுதான் தெரியும். கட்டிங்க செட்டிங்க, திருப்பியும் எலெக்ஷனை ஓட்டு வாங்குறது. இவ்வளவுதான் திமுகவோட அரசியல். எப்பேற்பட்ட கட்சியை அண்ணா உருவாக்கிய கட்சி, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எத்தனை தலைவர்களை இதை உருவாக்குனாங்க திமுகவை. ஒன்றிய அரசுக்கு எதிராக இருமொழி கொள்கைன்னு வரும் பொழுது அண்ணா எந்திரிச்சு நின்னாரு. தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் ஒன்று நின்னாங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்குனாரு. 67 ஆட்சி உருவாக்குனாரு. இந்த தீய சக்திக்கு எதிராக எம்ஜிஆர் உருவாக்குனாரு 77. எத்தனை போராட்டம் திமுக. எவ்வளவு அழகான ஒரு கட்சி. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு. 21 எல்லாரும் நினைச்சோம், ஐயோ அப்ப இருந்த அதிமுக ஆட்சி ஊழலா இருக்கே. அம்மையார் அம்மா ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் சரியான நிர்வாகம் இல்லையே, ஊழல் ஆட்சியா இருக்கே, அடிமைகளின் கூறாடமா மாறிடுச்சு அப்படின்லாம் இருந்த சமயத்துல 21 திமுக வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தமிழகம் முழுவதும் நினைச்சாங்க. ஆனா தமிழகத்திலேயே ஒரு கொங்கு மண்டலம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு உண்மை அப்பதான் புரிஞ்சிருக்கு. 21 புரிஞ்சுக்கிச்சு, இந்த திமுகவை நம்பவே கூடாது, திமுக ஓட்டு போடவே கூடாதுன்னு 21 முடிவு எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு கொங்கு மண்டலம் அரசியலை ரொம்ப உள்வாங்கி இன்னைக்கு அந்த கொங்கு மண்டல திமுக ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆனா வெறும் பேப்பர்ல இருக்கு. கோயம்புத்தூர் ஃபுல்லா சிறு குறு விவசாயிகள், விசைத்தறி தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு மூடிக்கிட்டு இருக்கு. ஏன் மூடிட்டு இருக்கு? ஜிஎஸ்டினால எல்லாம் மூடுதுன்னா, இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை கிட்டத்தட்ட 34% கரண்ட் விலை ஏற்றிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி விலை ஏத்தின ஆட்சி எந்த ஆட்சி? இந்த ஆட்சி. ஆனா இதெல்லாம் மறைச்சிட்டு நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போடணும், சிறுபான்மை தோழர்களே எங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும், கிறிஸ்துவ தோழர்களே நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும், எல்லா சமூகத்தில் இருக்க ஏழை மக்களே, தலித் சகோதரர்களே எங்களுக்கு ஓட்டு போடணும் திமுகக்கு அப்படின்னு ஒரு 3 தேர்தலில் வந்து எலெக்ஷன்ல நின்று கேட்டு ஓட்டு போட சொன்னாங்க. ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி மக்கள் அதை நம்பி பிஜேபியை தமிழகத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரே விஷயம்தான் இவங்களோட அஜெண்டா. அதை சொல்லி 3 தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாங்க. அது 21 முதற்கொண்டு. ஆனால் வந்த பிறகு என்ன நடந்துச்சு?
நீங்களே சொல்லுங்க, 21 வந்த பிறகு என்ன நிர்வாகம் கொடுத்துட்டு இருக்காங்க? என்ன நிர்வாகம்? இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கு? கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பூத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சது தான். இதெல்லாம் இனிமேட் நடக்காது. அதெல்லாம் அதிமுக இபிஎஸ் ஐயா மாதிரி ஒரு தலைமை இருக்க வரைக்கும் நடந்துகிட்டே இருந்துச்சு, ஜெயிச்சுட்டே இருந்தீங்க. ஆனால் எப்பொழுது எங்கள் தலைவர் கட்சியை ஆரம்பிச்சாரோ, எப்பொழுது அண்ணன் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரோ, அங்கேயே எழுச்சி உருவாயிருச்சு. எல்லாரும் சொல்றாங்க, கடந்த கூட்டத்தில் என்ன சொன்னாரு, 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தனியா சென்று வெல்லும் அப்படின்னு அண்ணன் டிக்ளேர் பண்ணாரு. உடனே அது எப்படி அவங்க ஜெயிப்பாங்க? பெரிய கூட்டணி எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க, இதெல்லாம் எப்படி கஷ்டம் இல்லையா? நம்ம விக்னேஷ் அவர் சொன்னார்களே, கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் சொன்னாங்க? டிவியில் உட்காந்துக்கிட்டு 6%. நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு முடியும் போது 15% வந்தாங்க. சரி, அது முடிஞ்சு மதுரை வரும்பொழுது 20 பக்கம் வந்தாங்க. ஒரு 6 ஊர் வந்தோம்ல, அப்படி திருச்சியில் ஆரம்பிச்சு கடைசியில் அப்படி நாமக்கல் வந்து நாகப்பட்டினத்தில் நம்ம முடிக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குனாங்க திமுக. அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கிருந்து 3 மணி நேரம் தான். அந்த பிரச்சனையை ஏன் உருவாக்குனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திமுக வந்து சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தமிழகத்தில் இருக்க எல்லா பூத்துலையும் 6 டிஸ்ட்ரிக்ட், முக்கியமா சொல்றேன், திருவாரூர் மாவட்டத்தில் அந்த சுற்றுப்பயணம் இருக்கு பாருங்க, கலைஞர் பிறந்த ஊர். அந்த சுற்றுப்பயணம் இப்ப கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். 3 கிலோமீட்டர் 3 மணி நேரம் ஆச்சு. எந்த தலைவருக்கும் இந்த 50 வருஷத்தில் நடந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு. அப்ப இந்த ஆதரவை எப்படி உடைக்கணும்? அவர் எந்த ஊருக்கும் போக கூடாது. இப்ப எல்லாம் சொல்றாங்களே, நேத்து கூட மாசத்துக்கு ஒரு தட்டி தான் வருவாரு, 10 நாளுக்கு ஒரு தட்டி தான் வருவாரு. இப்படி உருவாக்கப்பட்டது எதனால்? வார வாரம் ஒவ்வொரு ஊருக்கா வந்தாரா இல்லையா? ஒவ்வொரு ஊருடைய பிரச்சனை பேசினாரா இல்லையா? மக்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு சுட்டி காமிச்சுட்டே இருந்தாரு. அந்த எழுச்சி ஒவ்வொரு மாவட்டத்தில் எப்படி உருவாச்சு? அதை எப்படி முடக்குனாங்கன்னா, இதுதான் சூழ்ச்சி, திமுகவுடைய சூழ்ச்சி. கரூர்ல ஏற்பட்ட சூழ்ச்சிக்கு அப்புறம் அந்த சூழ்ச்சிக்கு காரணம் 41 பேரை அடக்கம் பண்ணும் பொழுது அவங்களுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தையும் சேர்த்து அடக்கம் பண்ணணும். இதுதான் அதோடைய சூழ்ச்சி. ஆனா நடந்தது, முதல்ல சப்போர்ட் பண்ணது யார் தெரியுமா? தமிழக மக்கள், தமிழக பெண்கள் முதல்ல வந்து நின்னாங்க நமக்காக. அந்த புள்ள பாவம் என்னப்பா பண்ணாரு? ஒவ்வொரு ஊரா போறாரு, இடம் கேட்கிறாரு போலீஸுக்கிட்ட. அந்த இடம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு நாள் ஆக்குறீங்க. அந்த பர்மிஷன் கொடுத்த உடனே காவல்துறை பொதுமக்கள் பாதுகாப்பு பக்கம் வரதே கிடையாது. அவர் பாட்டிக்கு வர்றாரு, பஸ்ல நிக்கிறாரு, மக்களை பார்க்கிறாரு, பேசுறாரு. இவ்வளவுதான் அண்ணன் வந்து மக்கள் சந்திப்புல வந்து நாகப்பட்டினத்திலே பதிவு பண்ணார். ஆனா கரூருக்கு அப்புறம் எஸ்ஓபியை போட்டாங்க. அந்த எஸ்ஓபியை படிச்சீங்க என்ன தெரியுமா இருக்கு? 1 மாசம் ஆகுமா பர்மிஷனுக்கு. நேற்று கூட பர்மிஷன் வாங்குறோம், 4500 பேர் நீங்க எழுதி கொடுங்க, அப்பதான் பர்மிஷன் கொடுக்கப்படும். ஓகே, சோ அப்ப அந்த அளவிற்கு ஒரு பிரச்சாரத்தை, எந்த அளவிற்கு ஒரு கட்சியை தமிழக வரலாற்றில் முதல் முறையா முடக்கணும், இது தமிழக மக்கள் முதல் புரிஞ்சுக்கணும். அப்ப தலைவர் வந்து பேசணும் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கோம். இன்றைக்கு நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். அறிக்கை வரும், கட்சிகிட்ட இருந்து அறிக்கை வரும். மக்களை வந்து கரெக்டா பாண்டிச்சேரியிலையும் ஈரோட்லையும் எப்படி கூட்டிட்டு வந்தோமோ அதே மாதிரி நம்ம உருவாக்குவோம் இந்த வரக்கூடிய எல்லா கூட்டத்தையும், மக்களுடைய கூட்டத்தையும். ஆனால் காவல்துறையும் முதலமைச்சர் தான் பொறுப்பு இந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கான பாதுகாப்பு. கரூரை போற இன்னொரு சூழ்ச்சியை நீங்க உருவாக்கிற கூடாது, அது மக்களுக்கு தெரியும். அப்ப அடுத்த சந்திப்பு நம்ம ரெடி ஆயிட்டோம். அப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா? இவ்வளவு பெரிய கூட்டணியை வந்து எப்படி இவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க?
இந்த கூட்டணி எப்படி தெரியுமா இருக்கு? 21க்கு அப்புறம் இவங்க கூட்டணி 12 கட்சி இருக்கும், ஆனா பொருந்தாத கூட்டணி. முன்னாடி பொருந்ததுச்சா கூட்டணி? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள சொல்லிடுறேன். காங்கிரஸ் எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, காங்கிரஸ் எப்படி, திமுக அப்படின்னு. ஏன் இந்த கூட்டணி ஜெயிக்காதுன்னு நான் சொல்லவா? இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் ஏன் ஜெயிக்காது தெரியுமா? தொண்டர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஒரு 10 தலைவர்கள் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்காங்க ஸ்டாலின், அவ்வளவுதான் வித்தியாசம். அதுல காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, நவம்பர் மாசமே சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை பண்ணணும்னு. டிசம்பர் மாசம் 15க்குள்ள பேச்சுவார்த்தை முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஜனவரி 15 ஆயிடுச்சு, பிப்ரவரி 15 வரப்போகுது. ஆனா திமுக பேச்சுவார்த்தை குழு போடவே போடாது. ஏன் தெரியுமா? எப்ப தெரியுமா போடுவாங்க? நீங்க சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ண அடுத்த மாசம் மார்ச் 5ஆம் தேதி 6ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிபிகேஷன் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு குழுவை போட்டு, நீ வெளியே போனன்னு நினைச்சுக்கோ, உன்னை ஒரு துரோகின்னு சொல்லிடணும். உனக்கு 25 சீட்டு தான், நீ எங்களுக்கு அடிமை தான் வாழ்க்கை முழுசும். அப்ப தொண்டர்கள் எங்க இருப்பாங்க? இந்த 4.5 வருஷம் காங்கிரஸ் தோழர்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? காங்கிரஸ் மாவட்ட செயலர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க? அப்ப ஒண்ணுமே இல்லை. இது மாதிரி எல்லா கட்சியிலையும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்களே, சாம்சங் தொழிலாளர் போட்டல அரெஸ்ட், ஐயா சவுந்தரராஜன் அரெஸ்ட், அம்மா வாசுதி அம்மாவை டாஸ்மார்க் போராட்டத்தில் கைது செஞ்சு எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த 4.5 வருஷம் எந்த கவர்மெண்ட் இங்க இருந்துச்சு? கம்யூனிஸ்ட் தோழர்களை அரெஸ்ட் பண்ணது யாரு? விசிகே தோழர்களை அரெஸ்ட் பண்ணது யாரு? வேங்கவேல் பிரச்சனையில, கொடி பிரச்சனை அரெஸ்ட் பண்ணது யாரு? யாருக்கு அதிகாரம் கொடுக்காம இருக்கிறாங்க? இஸ்லாமிய தோழர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம். இந்த கேள்விக்கு மட்டும் திமுக பதில் சொல்லுங்க. 2024 22 எம்பி திமுக எம்பில ஒரு இஸ்லாமிய தோழர் கூட ஏன் எலெக்ஷன்ல நிப்பாட்டல? இதை கேட்க சொல்லுங்க. ஏன் நிப்பாட்டல? மக்கள் முன்பு திமுக இருக்கக்கூடிய ஒரு எம்பியா ஒரு இஸ்லாமிய தோழரை நிப்பாட்டதே கிடையாது. எடுத்து பாருங்க லிஸ்ட், 22 எம்பி யார் இருக்காங்கன்னு. இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஏழையிலிருந்து ஒரு வேட்பாளர் வரக்கூடாது, ஒரு தலித் சகோதரர் வேட்பாளர் அதிகாரம் வரக்கூடாது, ஒரு ஏழையா இருக்கவங்க வேட்பாளர்கள் வரக்கூடாது, ஏழை சமூகத்திலிருந்து வரக்கூடாது, ஒரு தலித் சகோதரர் அதிகாரத்தை வரக்கூடாது. அதிகாரத்துக்கு யார் வரணும்? இந்த குடும்பம் மட்டும்தான். கலைஞருக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 40 வருஷம் உழைப்புன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எல்லாரும் உழைச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் இன்னொரு மகன், ஆட்சி நிர்வாகம் சுத்தமா ஜீரோ. இதுல நம்மளை பார்த்து சொல்றாங்க, இவங்களுக்கு அரசியல் முதிர்ச்சிருக்கா, கொள்கை இருக்கா அப்படின்னு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் மக்கள் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுப்பாங்க, அதிமுகவை தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம பசங்களுக்கிட்டையும் நம்ம தொண்டர்களுக்கிட்டையும் நம்மளுடைய நண்பர்களுக்கிட்டையும் சொல்லிக்கிறது என்னன்னா, நேற்று கூட தேனியில நம்ம லெப்ட் பாண்டி அண்ணன் டக்குன்னு எமோஷனல் ஆயிட்டார் ஒரு கட்சியை பார்த்து. அண்ணன் லெப்ட் பாண்டி அண்ணன், நம்ம மாவட்ட செயலர்கள் சொல்லிக்கிறேன், நம்ம ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம். மொத்தமே 60 நாள் தான் இருக்கு. ஒரே போட்டி திமுக டிவிகே, டிவிகே திமுக. இதுதான் தலைவர் சொல்லிட்டார். யாரு என்ன அசிங்கமா வேணா பேசிட்டு போட்டோம். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ரொம்ப அசிங்கமா மேடையில பேசினாங்க. ஆனா யார் பக்கம் நின்னாங்க தெரியுமா? மக்கள் யாரு திட்டு வாங்கினாங்களோ அவங்க பக்கம் நின்னாங்க. அதுக்குதான் அண்ணா சொன்னாரு, நீங்கள் தாக்கிட்டே இருங்க, நாங்க தாங்கி தாங்கி வலுவை ஏற்படுத்திக்கிறோம். நீங்க வலுவை இழந்துருவீங்க ஒரு நாள். நீங்க என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் எங்க தலைவர் அசிங்கமா பேசுவீங்க, அவருடைய வாழ்க்கையை அசிங்கமா பேசுவீங்க. ஆனா தமிழக பெண்கள் ஒட்டுமொத்தமா 100க்கு 100% முதல் முறையில பூத்துல ஓட்டு போடுவாங்க அண்ணனுக்காக. அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய வரலாறு மாறும் பொழுது. இன்னுமேட்டு இவங்கெல்லாம் பதில் கொடுக்க வேணாம். நான் லாஸ்டமே சொன்னேன், அதிமுகலாம் பதில் கொடுக்காதீங்க. தொண்டர்கள் எல்லாம் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. டிவிக்கு ஷிஃப்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அவருக்கு உடனே சொன்ன கோவம் வந்துருச்சு. அண்ணன் லாஸ்ட் மீட்டிங்ல சொன்னாரு, பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு நம்ம தலைவர் சொன்ன உடனே டக்குன்னு கோவம் வந்துருச்சு. அடுத்த நாள் ஐயா இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு. யார் சொன்னது? அவர் என்ன, யார் அவர்? அவர் நடிகர்.
ஒரு நடிகருக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபேன்ஸ் கிளப் தான் அவருக்கு இருக்கு. கரூருக்கு அப்புறம் வந்து அவர் தப்பு பண்ணிட்டாரு. இதே இபிஎஸ் ஐயா தான் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, இந்த பிரச்சனை காலம் எல்லாம் திமுக. ஆனா இப்ப ஏன் சொல்றாரு மாத்தி, நம்ம வந்து அவங்களோட போலையாம். அவர் முதலமைச்சர் ஆகணுமா, நம்ம வந்து உக்காந்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கணுமா? உங்கள் நிர்வாகம் சரியில்லை தானே 21 திமுக வந்துச்சு. நாங்கெல்லாம் அதுக்காக தானே சேர்ந்தோம். மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப எங்களுடைய குறிக்கோள் ஒரு முதலமைச்சரை ஆக்குறது மட்டும் கிடையாது, ஒரு அதிகாரத்தை நோக்கி மட்டும் கிடையாது. இங்க தலைவருடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு வரார். இது அதிகார பசி கிடையாது. அப்ப அவர் சொல்லும்போது சொல்றாரு, இபிஎஸ் ஐயா சொல்லும்போது சொல்றாரு, இல்ல தமிழ்நாட்டில் அதிமுக தான் இந்த கூட்டணியோட தலைமை அப்படின்னு யார் தெரியுமா சொன்னாங்க? ஐயா அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாங்க. ஐயா இதுக்காக தான் உங்களை வந்து திமுக திட்டிட்டு இருக்கு. எப்படி இருந்த கட்சி அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி இருக்கும் கட்சி? அதிமுக கூட்டணி இருக்க கட்சியெல்லாம் யார்கிட்ட போய் நிக்கிறாங்க சொல்லுங்க? எல்லா கூட்டணி கட்சியும் டெல்லியில போறாங்க, பாஜகவோட சேர்றாங்க. பாஜக இந்த கூட்டணியை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஐயா இபிஎஸ் உருவாக்கலை, அதிமுக உருவாக்கலை இந்த கூட்டணியை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இபிஎஸ் ஐயா வந்து இந்த கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்ல முடியும்? உங்களால ஒரு கூட்டணியை உருவாக்க முடியாத பொழுது எப்படி ஒரு கூட்டணிக்கு நீங்க தலைமைன்னு நீங்க சொல்ல முடியும்? நீங்க மட்டும்தான் சொல்லிக்கலாம், நான் தான் தலைமை, நான் தான் தலைமை, நான் தான் தலைமைன்னு. உங்க கூட்டணி இருக்கவங்களே உங்களை வந்து மதிக்கல. உங்க கூட்டணி இருக்கவங்களே எல்லாருமே வந்து போய் பிஜேபியில போய் அங்க உட்காந்து பேரம் பேசிட்டு அங்க உட்காந்து நம்பரை வாங்கிட்டு உங்களை முதலமைச்சர் சொல்றதுக்கு கூட வாய் வர மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த அதிமுக கூட்டணியை மக்கள் நம்புவார்கள்? தமிழக மக்களுக்கு ஒரு தலைமை தேவை. தமிழக மக்களுக்கு எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய, சமூக நீதியை விரும்பக்கூடிய, மதச்சார்பை விரும்பக்கூடிய ஒரு தலைமை தேவை. அந்த தலைமை தான் எங்களுடைய தலைவர் 2026 ஒரு ஆட்சியை மாற்றுவார். நிறைய பேருக்கு புரியல. இன்னைக்கு உறுதியா சொல்றேன், இன்னைக்கு நமக்கு 30% இருக்கு, 27% கிராஸ் பண்ணிட்டோம். எந்த ஒரு கட்சி 25% கிராஸ் பண்றதோ அப்பவே உருவாயிருச்சு அர்த்தம், மக்களுடைய அலை உருவாயிருச்சுன்னு அர்த்தம். எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் இருக்கு. 1983 84 என்டிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆந்திரால அப்ப ஆண்டுட்டு இருந்த பிரதம மந்திரி அவர்கள் எதிர்த்து நின்னாங்க. லோக்கல் இருக்க பழைய கட்சிகள் நின்னாங்க. ஆனா எதிர்த்து நின்று ஜெயிச்சார். 6 மாசம் தான் கட்சி, ஒரு ரவுண்ட் அடிச்சார் 10 இடத்துக்கு, 200 தொகுதிக்கு மேல ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தார். பிரதம மந்திரி எதிர்த்து நின்னாங்க, முதலமைச்சர் பழைய முதலமைச்சர் எதிர்த்து நின்னாங்க. ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்தது என்டிஆர் அவர்களை. ஆந்திராவுடைய ரிசல்ட் மாதிரி தான் இந்த எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய வேவை உருவாக்குங்கிறத நான் கடுமையா சொல்றேன். இது உறுதி, இது மக்கள் புரிஞ்சுக்கணும். மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரே கட்சி டிவிகே தான், வேற யாருமே இல்லை. இப்ப அதிமுக ஏன் இல்லை? அதிமுகவோட தலைமை கூட்டணியா இருக்கவங்களையே அவர் தலைமையா வந்து அக்செப்ட் பண்ணல, ஒத்துக்கல. எல்லாமே டெல்லி. பியூஷ் கோயல் வீட்டுக்கு தான் எல்லாரும் முதல்ல போவாங்க. அண்ணன் அன்பமணி அண்ணன் யாரை முதல்ல பார்த்தார்? பியூஷ் கோயல் அவர்களை பார்த்தார். அண்ணன் டிடிவி தினகரன் யாரை முதல் போய் பார்த்தார்? பியூஷ் கோயல் அவர்களை பார்த்தாரு. ஒவ்வொருத்தரா. அப்ப இந்த கூட்டணியை எப்படி உருவாக்குனது? யாரு உருவாக்குனது? அதிமுகவா? இவங்க சொல்றாங்களே 25% இருக்கு, 30% அதிமுக இருக்குன்னு சொல்றாங்களே, அவங்களா? அம்மா உருவாக்குன அதிமுகவா அது? நீங்க சொல்லுங்க. இல்ல எம்ஜிஆர் உருவாக்குன அதிமுகவா அது? இல்லை. அம்மாவையும் எம்ஜிஆரையும் தூக்கி எரிந்த கட்சி தான் இன்னைக்கு. இதை நான் சொல்லல, அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் சொன்னாரு. இப்ப லேட்டஸ்டா ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அங்க எம்ஜிஆர் போட்டோவும் இல்லை, அம்மா போட்டோவும் இல்லை. ஆனா அந்த மேடையில பெருசா யாரோட போட்டோ இருக்கு? ஐயா இபிஎஸ் ஓட போட்டோ இருக்கு, பிரதம மந்திரி அவர்களோட போட்டோ இருக்கு. தமிழகத்தை உருவாக்கியது யார்? அதிமுக உருவாக்கியது யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும். அதை இன்றைக்கு தூக்கி எறிந்து விட்டார்கள். இன்னைக்கு என்ன தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுவாங்க அண்ணனை பத்தி. அதிமுக இருக்கவங்க தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுவாங்க. அதையெல்லாம் கண்டுக்க வேணாம். களத்திலே இல்ல, ஃபீல்டிலே இல்ல, எலெக்ஷன்லயே இல்ல.
ஐயா இபிஎஸ் அவர்கள் போனாரு, எல்லா தொகுதிக்கும் போனாரு. ஏதோ நியூஸ்ல பார்த்துருப்பீங்களா? ஏதோ ஒரு வேவ் வந்துச்சா? என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியுமா? எந்த மாவட்டத்துக்கு கடைசியில் போனார்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை. கொங்கு மண்டலம் அதை புரிஞ்சுக்கணும். இது பழைய அதிமுக அல்ல. இது பழைய அதிமுக அல்ல. கூட்டணி இருக்க கட்சிகளே வந்து கூட்டணி சேர்ந்துட்டோம் சொல்றாங்களே, கூட்டணி சேரவில்லை. அவங்களுக்கு ஒரு நெருக்கடி, சேர வேண்டிய நிர்பந்தம், சும்மா பேருக்கு சேர்ந்திருக்காங்க. அதனால் மக்கள் இந்த கூட்டணியை தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஆல்ரெடி. அப்ப நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? திமுகவை இந்த ஆட்சியிலிருந்து தூக்கி எறியணும். அப்ப அண்ணன் லெப்ட் பாண்டியன் மாதிரி இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் எமோஷனலா வேணா, கடுமையா என்ன பர்சனலா வேணா நம்ம அட்டாக் பண்ணட்டும். மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு தெரியும், என் புள்ள விஜய் எப்படி திட்டுறாங்களே, என் புள்ளைய விஜய் எப்படி திட்டுறாங்களே, அவங்களுக்கு நான் தேர்தலில் ஓட்டு போற அன்னைக்கு நான் பதில் கொடுக்குறேன்னு அமைதியா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் தமிழக மக்களுடைய பெண்களுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு. எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தது, அண்ணாவை தேர்ந்தெடுத்தது பெண்கள், இஸ்லாமிய தோழர்கள், இஸ்லாமிய பெண்கள், தலித் சகோதரர்கள், எல்லா சமூகத்திற்குரிய ஏழை மக்கள், தொழிலாளர்கள், இவங்க எல்லாருமே எவ்வளவு வழியில் இருக்காங்கன்னு தெரியும். 1000 ரூபாய் கொடுப்பாங்க. செந்தில் பாலாஜி வந்து ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்க. நண்பர்களே, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த அடுத்த செகண்ட், கிரெடிட் ஆன அடுத்த செகண்ட் டாஸ்மார்க் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், 30,000 கோடி ரூபாய் 25,000 கோடி ரூபாய் திமுக வரும்போது சேல்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு 60,000 கோடி ரூபாய் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் எங்க போயிட்டு இருக்கு? டாஸ்மார்க் போய்கிட்டு இருக்கு. அந்த பணத்தை எடுத்து திருப்பி நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆட்சியை பெண்களுடைய பாதுகாப்பு உருவாக்கணும்னா ஒரு புது ஆட்சியை உருவாக்கணும். திமுக கூட்டணியும் வந்து இணைப்பு இல்லை, காங்கிரஸை சுத்தமா மதிக்கிறதே இல்லை. ஒரே ஒருத்தர் ஒரு இன்சார்ஜா போட்டாங்க, கிரீஷ்னு. அவர் வந்து கேட்டுட்டார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டார். உடனே திமுக என்ன தெரியுமா கோரிக்கை வச்சுச்சு? அவரையே மாத்திருங்க, கிரீஷ் சோடங்கரையே மாத்திருங்க. அவர் வந்து எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்கிறாரு. இங்க இருக்கிறவங்க ஒரு 4-5 பேரை செட் பண்ணிட்டோம், டெல்லியில இருந்து வரவங்க செட் ஆக மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு அடிமையா இல்லை அவரு. இன்னைக்கு கொஞ்சம் காங்கிரஸ்ல சில பேர் எந்திரிச்சு உரிமையை கேட்கிறாங்க, போட்டு தலையில அடி அமுக்கு. இதுதான் திமுக. எந்த கூட்டணி கட்சிக்கும் அதிகாரம் கிடையாது. உடனே நம்மளை பார்த்து இவங்க வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாங்க. யாரும் வரல. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரம் பங்கு கூட்டணியை உருவாக்க அல்ல, இது எங்களுடைய கொள்கை முழக்கம். எங்களுடைய கொள்கை முழக்கம் சமூக நீதி அடிப்படையில் ஒரு கொள்கையை உருவாக்குறோம். எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது எல்லாத்துக்குமான அதிகாரம் கிடைக்கணும்னு முதல் நாள் கட்சி ஆரம்பிக்கும் போது நினைச்சாரு. உங்களை மாதிரி ஒரே குடும்பம், கருணாநிதி ஐயாவுக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் ஐயாவுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை எங்க தலைவர் உருவாக்க நினைக்கிறார். அதனாலதான் முதல்ல சொன்னாரு, ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள், சமம் சொல்ல நினைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது எல்லோருக்குமான ஒரு பகிர்வை கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஸோ நம்மளுடைய களம் ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம இன்னுமேற்று ஒற்றுமையா இருந்து வேலை செஞ்சாலே போதும், நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இல்ல, ஒன்றியம், கிளை, பூத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அந்த ஒற்றுமையா இருந்து நம்ம பூத்தில் ரீச் பண்ண முடியும். ஃபைனலா தம்பி கேட்ட மாதிரி விருதுநகர் பக்கம் வந்துடுறேன். நம்ம ஒரு கூட்டம் நடத்துறோம். நம்ம தலைவர் வந்து பொதுவாகவே கூட்டத்தில் இளைஞர்களுடைய, நம்ம ராஜ்மோகன் சொன்ன மாதிரி தான், மேடையில் இளைஞர்களே கிடையாது, ஆனால் இளைஞரணி கூட்டம். அதுல வந்து உதயநிதி அவர்கள் பேசுறாரு, கொள்கை இல்லாத கூட்டம், ஒரு மாசத்துக்கு ஒத்தட்டி வெளியே வராரு. அதாவது நம்ம லாங்குவேஜ்ல சொல்லுவோம், ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி விஜய் டிவியில் லொல்லு சபான்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் தலைவரை பார்த்து இங்கே ஒரு லொல்லு சுபாவை இளைஞரணி கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே பார்த்து காப்பி அடிச்சு இமிட்டேட் பண்றேன்னு அவரு நடிகர்னு பேசுறாங்க. அவரு நடிப்பு தொழிலை விட்டு மக்களுக்காக ஓடி வந்துட்டார். இவங்க அவரை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு புரியல. ஆனா அவரை மாதிரி நடிக்க முடியுதுன்னு பார்த்தா முடியல. அதனால மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களே, இந்த லொல்லு சுபா வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கான ஆட்சி அதிகாரம் இன்றையிலிருந்து சொல்றேன், மொத்தமே 75 நாள் தான்.
அதுல கடைசியா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 75 நாள் தான் முதலமைச்சர் சைன் போட முடியும். இந்த குடும்பத்தோட கடைசி வாரிசு, நம்ம வரலாற்றில் பார்த்துருக்கோம்ல, இந்த முகலாய பேரரசர்கள் கடைசி வாரிசுன்னு. அந்த மாதிரி கருணாநிதி அவர்கள், ஐயா கலைஞர் கருணாநிதிகளுக்கு அப்புறம் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் கடைசி வாரிசு இந்த குடும்பத்தோடைய ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் எந்த வாரிசும் இந்த முதலமைச்சர்னு பக்கம் வரவே முடியாது. ஏன்னா அது திமுக பிரச்சனை. 2வது தாட்டி என்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சதே கிடையாது திமுக. யாரோ ஒருத்தர் வந்தாங்க, அன்னைக்கு எம்ஜிஆர் வந்தாரு, இன்னைக்கு எங்க அண்ணன் தலைவர் விஜய் அண்ணன் வந்துட்டாரு. இந்த குடும்பத்தோட கடைசி வாரிசோடைய சைன் இன்னும் 75 நாள் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த குடும்பத்தோட வாரிசுங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. புதுசா ஒரு உதயம் ஆகுது. எங்கள் அண்ணன் 26 முதலமைச்சர் ஆவறதையும் எங்களுடைய கழக தோழர்கள் அமைச்சர் ஆவறதையும் யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாத இங்க பதிவு செய்து, நம்ம விக்னேஷ் அவர்கள் சொன்னாரு, குப்பை பிரச்சனை இருக்கு, எந்த பிரச்சனை இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அண்ணன் முதலமைச்சர் ஆன உடனே இதே கிணத்துக்கு வருவாரு, எல்லா பிரச்சனையும் சரி செய்வாரு. ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுக்கான உண்மையான ஸ்மார்ட் சிட்டியை அவர் உருவாக்குவார் என்பதை தெரிவித்து, இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்துக்கு நன்றி தெரிவித்து, அண்ணன் ஆனந்த அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். தனிக்கு